அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை ஆகஸ்ட் 23ஆம் தேதி. பழம்பெரும் தமிழ் நகைச்சுவை நடிகர் டிஎஸ் பாலையா பிறந்த தினம் என்று. இந்த பாலையா பிறந்த தினத்தில் இவங்களோட பேத்தியோ மகளோ ஒருத்தங்க எனக்கு அந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க யூடியூப்பில், வலையொலியில். அது ஒரு பாராட்டத்தக்க. இவ்வளோ நாள் நம்ம காணொலி வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷமும் போட்டிருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய நினைவு அந்த மாதிரி இருக்குது. பட் அவங்க போட்டிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. நாம் அறிவு சார்ந்து, மூளை சார்ந்து பயணிக்கிறோம். பகுப்பாய்வு, மூளை தொடர்பான பகுப்பாய்வு சார்ந்து பயணிக்கிறோம். சிலர் அது தொடர்பாக தெரிஞ்சு பயணிப்பாங்க. சில பேர் அதுவே தொழிலாக பயணிக்கிறாங்க. அது மாதிரி உலகத்தில் நம்ம பயணிக்கிறவங்களுக்கு இந்த பகுப்பாய்வு தன்மை ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படுகிறது, அதிகமானதாகவும் தேவைப்படுகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு, பழம்பெரும் நடிகரும் நகைச்சுவை நடிப்பில் தனிமுத்திரை பதித்தவருமான டிஎஸ் பாலையா பிறந்த தினம் என்று. தூத்துக்குடி மாவட்டம் அருகே உள்ள சுண்டங்கோட்டை என்ற கிராமத்தில் 1914 பிறந்தார். முதலுலகப் போர் தொடங்கும் போது பிறந்துடுறார். திருநெல்வேலி சுப்பிரமணியம் பாலையா என்பது முழு பெயர். சிறப்பாக ஏதாவது செய்து அடுத்தவர்களிடம் பாராட்டு பெறுவதில் சிறு வயது முதலே அவருக்கு தனி இன்பம். எல்லாம் அவனுக்கு இருக்கிறது தானே. 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தூத்துக்குடியில் சர்க்கஸ் பார்க்க சென்றார். அங்கு எல்லோரும் கைதட்டுவதை பார்த்தார். கைதட்டலுக்கு ஆசைப்பட்டு சர்க்கஸில் வேலை செய்ய முயன்றார். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. மதுரையில் உள்ள சர்க்கஸ் கம்பெனியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்று யாரோ சொல்ல வீட்டுக்கு தெரியாமல் மதுரைக்கு ரயில் ஏறினார். தேடி வந்த சர்க்கஸ் கம்பெனி அங்கு இல்லாதால் இரவு பொழுதை ஒரு திண்ணையில் கழித்தார். வயிற்று பிழைப்புக்காக கசாப்பு கடையில் வேலை செய்தார். அப்போது மதுரையில் பல நாடக கம்பெனிகள் இருந்தன. தினமும் நாடகம் பார்க்க போவார். நாடகத்துக்கும் மக்கள் கைதட்டுவதை பார்த்தார். தானும் நாடக நடிகன் ஆக வேண்டும் என்று தீர்மானித்தார். 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தூத்துக்குடியில் சர்க்கஸ் பார்க்க சென்றார். அங்கு எல்லோரும் கைதட்டுவதை பார்த்தார். கைதட்டலுக்கு ஆசைப்பட்டு சர்க்கஸில் வேலைக்கு சேர முயன்றார். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. மதுரையில் உள்ள சர்க்கஸ் கம்பெனியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்று யாரோ சொல்ல வீட்டுக்கு தெரியாமல் மதுரைக்கு ரயில் ஏறினார். தேடி வந்த சர்க்கஸ் கம்பெனி அங்கு இல்லாதால் இரவு பொழுதை திண்ணையில் கழித்தார். வயிற்று பிழைப்புக்காக கசாப்பு கடையில் வேலை செய்தார். அப்போது மதுரையில் பல நாடக கம்பெனிகள் இருந்தன. தினமும் நாடகம் பார்க்க போவார். நாடகத்துக்கும் மக்கள் கைதட்டுவதை பார்த்தார். தானும் நாடக நடிகனாக வேண்டும் என்று தீர்மானித்தார். மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் இருந்து விலகிய சிலர் பாலமோகனா சபா என்ற நாடக கம்பெனியை தொடங்கினர். இவரும் அவர்களுடன் இணைந்தார். 15 வயதில் மேடை ஏறினார். இவருக்கு நடிப்பு கற்றுத்தந்த நாடக குரு கந்தசாமி என்போரின் சிபாரிசால் 1936 சதி லீலாவதி படத்தில் வில்லன் வேடம் கிடைத்தது. இதுதான் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் நினைக்கிறேன். தொடர்ந்து PU சின்னப்பா, MKD பாகவதர் படங்களில் வில்லனாக நடித்தார். எம்ஜிஆர் ஹீரோவாக அறிமுகமான ராஜகுமாரி படத்திலும் இவர்தான் வில்லன். சித்ரா, வெறும் பேச்சல்ல ஆகிய படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார். வசன உச்சரிப்பு, குரல் ஏற்ற இறக்கம், உடல் அசைவுகளில் வித்தியாசமான சிறப்பு பாணி. வித்தியாசன்ற வார்த்தையே வேண்டாமப்பா, திருநங்கைகளை கேள்விக்குள்ளாக்கும் வார்த்தை. சிறப்பு பாணியை கண்டுபிடித்தார். செந்தமிழ் பேசிய தமிழ் சினிமாவில் யதார்த்த தமிழை கொண்டு வந்தார். வில்லன் வேடங்களில் தனிமுத்திரை பதித்தார். பாகப்பிரிவினை போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும், காதலிக்கு நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, தில்லானம் வானம் பண்ணதான் ரொம்ப மறக்க முடியாத ஒரு வேஷத்தில் இருப்பார் போன்ற படங்களில் நகைச்சுவை வேடங்களிலும் சக்கை போட்டார். ஒரு முறை திடீரென சாமியாராக போய்விட்டார். பாண்டிச்சேரிக்கு படவேலையாக போயிருந்த மாடர்ன் தியேட்டர் TR சுந்தரம் கண்ணில் விட வலுக்கட்டாயமாக அவரை தன்னுடன் காரில் ஏற்றிக்கொண்டு வந்தாராம். சாமியார போனவரை. பாலையாவின் நடிப்பில் மயங்காத நடிகர்களே இல்லை என்பார் நாடகச் செம்மல் TK சண்முகம். தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்களை அறிமுகப்படுத்திய அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் R. டங்கன் பாலையாவை யாரும் ஈடு செய்து விட முடியாது என்று கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. குணச்சித்திரம், நயவஞ்சகம், பாமரத்தனம், மேதாவித்தனம், ஏழ்மை, பணக்காரத்தனம், கர்வம், எகத்தாளம், மிரட்சி என எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அனாயாசமாக வெளிப்படுத்துவது இவரது சிறப்பம்சம். சுமார் 200 படங்களில் நடிச்சிருக்கிறார். திரையுலகில் 40 ஆண்டு காலம் கொடிகட்டி பிறந்த டிஎஸ் பாலையா 58 வயசு. 1972 பல சட்டங்களை போட்டிருப்பாங்க. தண்ணீர் சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம் சொல்லி, சுற்றுச்சூழல் சட்டம்,
என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி. தண்ணி சட்டம் எனக்கு தெரில. பல சட்டங்கள் போட்ட ஒரு வருஷம் 1972. அந்த வருஷத்தில் இறந்திருக்கிறார், மறைந்து போயிருக்கிறார். சுமார் 200 படங்களையும் நடிச்சிருக்கிறார். இப்போ நான் இவர் சொன்ன அந்த ஒரு டேலண்டாக இருக்கிற அந்த உணர்வுகளை நான் திரும்பவும் சொல்கிறேன். அதை ஆங்கிலத்தில் நம்ம எப்படின்னு கண்டுபிடிக்கணும். குணச்சித்திரம்னு ஆங்கிலம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆங்கிலத்தில் நயவஞ்சகம், பாமரத்தனம், மேதாவித்தனம், ஏழ்மை, பணக்காரத்தனம், கர்வம், எகத்தாளம், மிரட்சி போன்ற எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அனாயாசமாக வெளிப்படுத்துவார். கிட்டத்தட்ட 9 உணர்ச்சி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஆங்கில வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கும். நன்றி, வணக்கம்.